ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுதுங்க. வர்ற திங்கக்கிழமை இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் சேஞ்ச் ஆகுது. அது நம்ம மகாநதியை எத்தனை தடவை தான் பந்தாடுவாங்களோ எனக்கு தெரியாது. அத்தனை தடவை தூக்கி அந்த பக்கம் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காங்க. எப்படி நீ கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மகாநதி எழுந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளோட மகாநதி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டைம் சேஞ்ச் எந்த மாதிரி மார்னிங் காலையில் 10:30க்கு 11:30க்கு வர்றது 10:30க்கு கொண்டு வந்துடுறாங்க. ஈவினிங் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் போட்டிருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சோடனே 1 வீக் ஃபுல்லாக அதர் சீரியல் ஒரு 2-3 சீரியல் 1 ஹவர் போகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகுது. எல்லா சீரியலுமே சேஞ்ச் பண்ணுறாங்க. முக்கியமாக பாண்டியன் ஸ்டோர் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்மளோட சின்ன மருமகளை சேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் எல்லாமே மாறுது. மகாநதி கண்டிப்பாக மாறுது. அவங்கள தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் பந்தாடிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு அவங்க அசரவே மாட்டாங்க அப்படிங்கிறதுல நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எப்போவுமே நம்ம மகாநதியை பார்த்துட்டு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை என்ன பண்ணாலும் நாங்கள் அங்கனே நிற்போம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. டைம் சேஞ்சில் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. இப்போ கதை களமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அது எப்படி ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? சூப்பருங்க.